ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வித் லவ் மூவியுடைய இரண்டாவது நாளுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, அப்புறமா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, வேர்ல்டு வைட், ஓவர்சீஸ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. எல்லாருமே வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் அதிகமாக போடுறதுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வித் லவ் படம் வந்து ரிலீஸ் ஆகி 2 நாள் கம்ப்ளீட்டாக இருக்கிற இந்த தருணத்தில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 2வது நாளில் 1,95,00,000 ரூபாய் வந்து படம் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. 2வது நாள் கலெக்ஷன் மட்டும். அண்ட் கேரளாவில் பார்த்திங்கன்னா 2வது நாள் 5 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் வந்து 3 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்குங்க படம். அண்ட் ஆந்திரா, தெலுங்கானா 2 ஸ்டேட்டும் சேர்த்து வந்து 4 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. இது வந்து செகண்ட் டே கலெக்ஷன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் படம் வந்து 3 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் வந்து 5 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2 நாளைக்கும் சேர்த்து வேர்ல்டு வைடாக படம் வந்து 4,23,00,000 ரூபாய் வந்து இந்த படம் உலகம் முழுவதும் கலெக்ட் பண்ணியிருக்கு 2 நாளைக்கும் சேர்த்து. அண்ட் இந்த படம் வந்து ஒரு 2வது நாளே கிட்டத்தட்ட ஒரு 4,23,00,000 அப்படின்றது கிட்டத்தட்ட 5 கோடியே நெருங்கிருச்சுங்க 2 நாளில். ஓரளவு நல்ல கலெக்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் தான் சொல்லணுங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து பப்ளிக் சைட்லேருந்து வர்ற ரிவ்யூஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸாக தான் வருது. ஸோ இளைஞர்கள் மத்தியில் வந்து படம் ரொம்ப ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது, அண்ட் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு, இந்த படம் வந்து ஒர்த்தா என்ன அப்படின்றத உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோவுக்கு இது வந்து ஃபஸ்ட் படம். அண்ட் இவர் தான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்துடைய டைரக்டர். இவருக்கு வந்து இது வந்து டெபியூவாக பண்ணுற ஃபஸ்ட் படம் தான். ஸோ இவருடைய நடிப்பு எல்லாமே இந்த படத்தில் அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பப்ளிக் மத்தியிலேருந்து ஒரு ரிவ்யூ, ஒரு ஒப்பீனியன் வந்துட்டுருக்குங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அண்ட் சினிமா அப்டேட்ஸ் பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பை பாய்.